நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் பெண் துணை சேர்மன் கலந்து கொள்ளாத நிலையில் அவரது கணவரை துணை சேர்மன் என திமுக கவுன்சிலர் அறிமுகப்படுத்தி பேசியது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தோழர் அண்ணன் திரு சுப்பராயன் அவர்களையும் துணை சேர்மன் அண்ணன் பிரசாத் அவர்களையும் கவுன்சிலர் கேசவன் அவர்களையும் நகரமன்ற தலைவர் ஆற்றல்மிகு தோழர் அண்ணன் திரு சுப்பராயன் அவர்களையும் துணை சேர்மன் அண்ணன் பிரசாத் அவர்களையும் கவுன்சிலர் கேசவன் அவர்களையும் நகரமன்ற தலைவர். கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் பெண் துணை சேர்மன் கலந்து கொள்ளாத நிலையில் அவரது கணவரை துணை சேர்மன் என திமுக கவுன்சிலர் அறிமுகப்படுத்தி பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாசம். வணக்கம் சிவபிரகாசம், விவரங்கள். வணக்கம் சுபா. கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பானது இன்று வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி நகராட்சி சேர்மன் சுப்பராயலு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார். இந்த கூட்டத்தில் பேசிய திமுக கவுன்சிலர் சீனிவாசன் என்பவர் துணை சேர்மன் அவருடைய பெயரை உச்சரிக்காமல் அவரது கணவர் அப்துல் ரசாக் என்ற பெயரை உச்சரித்து பேசினார். இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த கள்ளக்குறிச்சியில் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலுமே துணை சேர்மன் என்பவர் பெண்ணாக இருப்பதால் அவர் கலந்து கொள்ளாமல் அவரது கணவர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளில் அரசு நிகழ்ச்சிகள் அனைத்திலும் பங்கேற்கிறார். இதனால் அந்த சேர்மனுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படாமல் அவரது கணவரே செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி பகுதியில் துணை சேர்மன் பெயருடன் அவருக்கு உரிய மரியாதை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.